மஹிந்தவின் விஜயராம இல்ல நீர் விநியோக துண்டிப்பு தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. அனுர அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் தொடர்பில் வெளியான தகவல். பசிலின் காலத்தில் நடந்த மோசடி முன்னிலையான ரகசிய சாட்சியம். மொழி உரிமையை மறுத்த ஸ்ரீலங்கா காவல்துறை வேலன் சுவாமிகள் கடும் கண்டனம். அனுர அரசாங்கம் பெற்றுள்ள கடன் தகவல் அறியும் சட்டத்தின் மூலம் வெளிவந்த தகவல். சூடுபிடிக்கும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வெளியானது அறிவிப்பு. அதிகாலையில் கடும் குளிரான வானிலை விடுவிக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. அமெரிக்க தூதுவருக்கு எதிராக கொழும்பில் ஆர்ப்பாட்டம். ஜேர்மனியில் பரபரப்பு. உக்ரைன் ஜனாதிபதி வருகையின் போது நடந்த அசம்பாவிதம் பலர் படுகாயம். அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பு வெளியான தகவல். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் விஜயராம இல்லத்திற்கு நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டதாக கூறும் செய்திகள் தவறானவை என்று தேசிய நீர்வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு அறிவித்துள்ளது. ஒரு அறிக்கையை வெளியிட்ட நீர்வழங்கல் சபை முன்னாள் ஜனாதிபதியின் இல்லத்திற்கு நீர் விநியோகத்தில் எந்த தடங்களும் இல்லை என்று தெரிவித்துள்ளது. எனினும் மஹிந்தவின் வீட்டிற்கு அருகிலுள்ள முன்னாள் பாதுகாப்பு வீரர்கள் வசித்து வந்த பகுதியொன்றில் நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக சபை தெரிவித்துள்ளது. 2024 அக்டோபரில் பணியாளர்கள் குறித்த பகுதியில் இருந்து வெளியேறியுள்ளதாகவும் இதற்கான கட்டணங்களை ஜனாதிபதி செயலகத்தால் செலுத்தப்பட்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் செலுத்தப்படாத நீர் கட்டணங்களில் சுமார் 4,29,000 நிலுவைத் தொகைகள் உள்ளதாகவும் அதனை செலுத்துமாறு செயலகத்திற்கு பலமுறை கோரிக்கைகள் விடுக்கப்பட்டதாக நீர்வழங்கல் சபை குறிப்பிட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் விஜயராம உத்தியோகபூர்வ இல்லத்தில் நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது பாதுகாப்பு படையினர் தங்க வைக்கப்பட்டுள்ள ஒரு பகுதிக்கான நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு 3 லட்சம் ரூபாய் நிலுவைத் தொகை செலுத்தப்பட்டதால் நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. எனினும் மஹிந்த ராஜபக்ச தங்கியுள்ள பகுதிக்கான நீர் விநியோகம் துண்டிக்கப்படவில்லை என்றே தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நீர் விநியோகம் தொடர்பான கட்டணங்கள் ஜனாதிபதி செயலகத்தினால் செலுத்தப்படுவதாக அவரது ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. புதிய அரசாங்கத்தின் முதல் வரவு செலவு திட்டம் எதிர்வரும் திங்கட்கிழமை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாவது வாசிப்பு அன்றைய தினம் காலை 10:30 மணிக்கு தொடங்கும் என்று கூறப்படுகின்றது. இந்த நிலையில் நிதியமைச்சர் என்ற முறையில் ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயக்க இதனை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளார். பிரதமர் ஹரணி அமரசூரியவின் வேண்டுகோளின் பேரில் நாடாளுமன்றத்தில் நிலையற் கட்டளைகள் 16 விதிகளின்படி சிறப்பு நாடாளுமன்ற கூட்டம் கூட்டப்படவுள்ளது. இந்த சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டுவது குறித்து சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன 10/2/2025 அன்று வெளியிட்ட விசேட வர்த்தமானி எண் 2423/4 மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று காலை 9:30 மணிக்கு நாடாளுமன்றம் கூடும். மேலும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு சபாநாயகர் அறிவித்துள்ளார். சுற்றுலா அபிவிருத்திக்காக 2014 ஆண்டு ரூபாய் 6 மில்லியனுக்கும் அதிகமான செலவில் டீசல்கள் அச்சிடப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஒரு ரகசிய சாட்சியாளர் நீதிமன்றில் முன்னிலையாகியுள்ளார். இந்த நபர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று முன்னிலையாக அழைக்கப்பட்டதாக தெரியவந்துள்ளது. பசில் ராஜபக்ச பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் நடந்ததாக கூறப்படும் இந்த நிதி மோசடி தொடர்பான உண்மைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் முன்னாள் தலைவர் ஒருவர் இந்த ரகசிய சாட்சியத்தை அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு குறித்த ரகசிய சாட்சியம் பிற்பகல் 2 மணியளவில் தொடங்கி 3 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்ததாக கூறப்படுகின்றது. பொத்துவில் முதல் பொலிகண்டி வரை நீதிக்கான பேரணி தொடர்பிலான வழக்கு நீதிமன்றில் முன்னெடுக்கப்படவுள்ளது. இதன் அடிப்படையில் குறித்த வழக்கு இன்றைய தினம் கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றில் நடைபெறவுள்ளது. இந்த வழக்கிற்கு முன்னிலையாகுமாறு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் சிங்கள மொழியில் குறித்த அறிவித்தலை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் பேரெழுச்சி இயக்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் வேலன் சுவாமிகள் தெரிவித்துள்ளார். இவ்வாறு சிங்கள மொழியில் வழங்கப்பட்ட அறிவித்தல் மூலம் மொழியுரிமை முற்றாக மறுக்கப்பட்டுள்ளதை வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
ஜனாதிபதி அருண்குமார திசாநாயக தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதன் ஆரம்ப 2.5 மாதங்களில் 43,800 கோடி கடன் பெற்றுள்ளமை தகவல் அறியும் சட்டத்தில் தெரியவந்துள்ளது. ராஹில் சமந்த ஹெட்டியராஜ் என்பவர் தகவல் அறியும் சட்டத்தில் அரச கடன் முகாமைத்துவ காரியாலயத்தில் சமர்ப்பித்த கோரிக்கைக்கு அமைவாக இந்த தகவல் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. 2024 செப்டம்பர் 23 முதல் 2024 நவம்பர் 12 வரையான காலப்பகுதியில் பெற்றுக்கொண்ட மற்றும் கிடைக்கப்பெற்ற உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு மொத்த கடன் 43,800 கோடி என தெரிய வந்துள்ளது. மத்திய வங்கி பிணைமுறி மற்றும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கடன்கள் இதில் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஜனாதிபதி அருண்குமாரவின் இந்திய சீன விஜயங்களின் போது பல்வேறு கடன் உதவிகள் குறித்து வாக்குறுதி அளிக்கப்பட்ட போதும் இதுவரை குறித்த நிதியுதவிகள் வழங்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் ஏப்ரல் 20 முதல் 30 தேதிக்கு இடைப்பட்ட காலத்தில் நடைபெறும் என கொழும்பு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. அதன்படி சம்பந்தப்பட்ட முடிவு தொடர்பான விவாதம் வரும் திங்கட்கிழமை நாடாளுமன்றத்தில் நடைபெற உள்ளது. தொடர்புடைய முடிவு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டால் தேர்தல் ஆணைக்குழு மறுநாள் வேட்புமனுக்களை மீண்டும் கோர அதிகாரம் பெறும். அதன்படி குறைந்தபட்ச நாட்களுக்குள் தேர்தல் அறிவிக்கப்பட்டால் ஏப்ரல் 11 தேதி தேர்தல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. ஆனால் அந்த திகதியில் தேர்தலை நடத்துவதில் பல நடைமுறை சிக்கல்கள் உள்ளன. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு 340 வகையான வாக்குச்சீட்டுகள் அச்சிடப்பட வேண்டும். இதற்கு குறைந்தபட்ச நேரம் போதுமானதாக இருக்காது. மேலும் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு காரணமாக ஏப்ரல் 11 தேதி தேர்தலை நடத்துவதில் நடைமுறை சிக்கல்கள் எழுகின்றன. இந்த சூழ்நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த தேர்தல் ஆணைக்குழு அதிகபட்ச நாட்களை பயன்படுத்தும். அப்படி நடந்தால் தேர்தல் ஏப்ரல் 20 முதல் 30 தேதிக்கிடையில் நடைபெறும். அதன்படி இதற்கு மிகவும் பொருத்தமான திகதி ஏப்ரல் 22 அல்லது 25 ஆகும் என அந்த ஊடகம் மேலும் தெரிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, வடமேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் அதிகாலையில் குளிரான வானிலை எதிர்பார்க்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் தீவின் பெரும்பாலான பகுதிகளில் முக்கியமான சீரான வானிலை நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு வடமத்திய சப்ரகமுவ, மத்திய, வடமேற்கு மற்றும் உவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை நேரத்தில் மூடுபனியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் இளையோர் மத்தியில் ஓரின சேர்க்கையை அமெரிக்கா ஊக்குவிப்பதாக குற்றம் சாட்டி கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்துக்கு முன்பாக தேசியவாத குழு ஒன்று போராட்டம் நடத்தியது. இந்த போராட்டம் நேற்று நடத்தப்பட்டுள்ளது. இலங்கை பிரிவினைக்கு எதிரான கூட்டணி ஏற்பாடு செய்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் தற்போதைய அமெரிக்க தூதர் உள்ளூர் இளைஞர்கள் மத்தியில் ஓரின சேர்க்கை சித்தாந்தங்களை புகுத்துவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிடம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேவேளை 2022 ஆண்டில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை பதவி நீக்கம் செய்ய வழிவகுத்த வெகுஜன போராட்டங்களை ஆதரிக்க USAID நிதி பயன்படுத்தப்பட்டதா என்பதை விசாரிக்குமாறும் போராட்டக்காரர்கள் டிரம்பிடம் வலியுறுத்தியுள்ளனர். ஜெர்மனி மியூனிக் நகரம் உயர்மட்ட பாதுகாப்பு மாநாட்டை நடத்த தயாராகி வந்த நிலையில் இடம்பெற்ற விபத்து சம்பவம் தொடர்பில் கூடுதல் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் விபத்தை ஏற்படுத்தியவர் 24 வயதான ஆப்கானிஸ்தான் புகலிடம் கோருபவர் என தெரியவந்துள்ளது. அத்தோடு விபத்தில் 28 பேர் காயமடைந்துள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. உயர்மட்ட மியூனிக் பாதுகாப்பு மாநாட்டிற்காக அமெரிக்க பிரதி தலைவர் JD வான்ஸ் மற்றும் உக்ரைன் ஜனாதிபதி உள்ளிட்டவர்கள் நகரத்திற்கு வருவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு சம்பவம் நடைபெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனி மியூனிக் நகரத்தில் கார் ஒன்று மக்கள் கூட்டத்திற்குள் மோதியதில் பலர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சம்பவத்தில் காயமடைந்தவர்களின் சரியான எண்ணிக்கை தெரியவராத நிலையில் 15க்கு மேற்பட்டோர் காயமடைந்திருக்கலாம் என்றே தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி காவல்துறையினர் குறைந்தது 20 பேர் காயமடைந்துள்ளதாக கூறியுள்ளதுடன் அவர்களில் பலர் கவலைக்கிடமாகவும் மோசமான நிலையிலும் உள்ளதாக தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த பகுதியில்
மீட்பு நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாகவும் காரின் சாரதி சம்பவ இடத்திலேயே கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இது பயங்கரவாத தாக்குதலா விபத்தா என்பது குறித்து தெரியவராத நிலையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் போக்குவரத்து தொழிற்சங்கமான வெரிட்டியுடன் இணைக்கப்பட்ட பேரணிக்கு அருகில் இந்த சம்பவம் நடந்ததாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை குறித்த நகரத்தில் மியூனிக் பாதுகாப்பு மாநாடு ஆரம்பிக்கப்படவிருந்த நிலையில் அமெரிக்க பிரதி தலைவர் ஜே.டி. வான்ஸும் உக்ரைன் ஜனாதிபதியும் இன்று வரவிருந்த சில மணி நேரத்திற்கு முன்பு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பாதுகாப்பு மாநாட்டு சம்பவ இடத்திலிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அரசாங்கம் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளை குறைக்க நடவடிக்கை எடுக்காததால் தாம் கடும் சிரமங்களை எதிர்கொள்வதாக நுகர்வோர் கவலை வெளியிட்டுள்ளனர். மின்சார கட்டணங்கள் கணிசமாக குறைக்கப்பட்டுள்ள போதிலும் பல நுகர்வோர் பொருட்களின் விலைகள் இன்னும் அப்படியே இருப்பதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கு ஈடாக நுகர்வோர் பொருட்களின் விலைகளை கட்டுப்படுத்த அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்குமாறு நுகர்வோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். நுகர்வோர் பொருட்களின் விலைகளை திருத்தியமைக்க தவறியதால் வாழ்க்கை செலவு இன்னும் கடுமையாகிவிட்டதாக மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். கடந்த ஜனவரி மாதம் வீட்டு நுகர்வோருக்கான மின் கட்டணம் 20%, தொழிற்சாலைகளுக்கான மின் கட்டணம் 30% குறைக்கப்பட்டது. பொது பயன்பாட்டு ஆணையகத்தின் பரிந்துரைகளின் அடிப்படையில் அரசாங்கம் இந்த நடவடிக்கையை எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.